Hi, hello, welcome guys. இது என்னோட முதல் ஜாவா ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம டியூட்டோரியல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் அபவுட் டு ஜாவா. அதாவது ஜாவா ப்ரோக்ராம் பற்றி பார்க்குறது அப்புறம் பார்ப்போம். முதல் ஜாவாங்கிற லாங்குவேஜ் எதனால் வந்துச்சு, என்னங்கிறது, யார் கண்டுபிடிச்சேன்னுங்கிற ரீசனை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இவர் தான் ஜேம்ஸ் காஸ்லிங் ஜாவாங்கிற லாங்குவேஜை கண்டுபிடிச்சது. ஸோ இவருக்கு எதனால் ஜாவா லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணுங்கிற ஐடியா தோணுச்சு, எதன் மூலிமா தோணுச்சுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் காஸ்லிங் சன் மைக்ரோ சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும்போது அப்போ அவருக்கும் அவர் டீமுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன, ஸ்டெல்த் ப்ராஜெக்ட். அது அப்புறமா க்ரீன் ப்ராஜெக்ட் சொல்லி மாற்றிட்டாங்க. அப்போ அந்த டீமில் இருந்தவங்கள ஜேம்ஸ் காஸ்லிங் ஒருத்தர், அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா அந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணுற லாங்குவேஜ் எப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஜேம்ஸ் காஸ்லிங் தான் அப்படி ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணுங்கிற பொசிஷனில் இருந்தப்போ அவர் அந்த டைமில் இருந்த சி++ லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், இவங்க ப்ராஜெக்ட் சரி வராது, ஸோ நம்ம வேறு ஒரு ஆப்ஷன்ஸும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவருக்கு தோணுனது தான் ஜாவா லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ஜாவா லாங்குவேஜ்க்கு ஓக் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. அந்த பேர் வர காரணம் என்னென்னா, ஜேம்ஸ் காஸ்லிங்கோட ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியே ஒரு ஓக் மரம் இருந்துச்சு. ஆனால் லேட்டர் அந்த ஓக் மரங்கிற பேர்லேயே வேறு கம்பெனி வேறு ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்ததுனால அவங்களுக்கு அந்த டைட்டில் கிடைக்கல, பேரை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ அவங்க யோசித்து வச்ச பேர் தான் ஜாவா. இது ஏன் ஜாவான்னு வச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான பதில் என்னென்னா, அவங்க டீம் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க டீமில் இருக்கிறதா காமனாக இருந்த விஷயம், காஃபி குடிப்பாங்க, நிறைய காஃபி குடிப்பாங்க. ஸோ அப்படி அந்த காஃபி வர்றது ஒரு ஃபேமஸான ஐலாண்ட்லேருந்து வந்துச்சு. அந்த ஐலாண்ட் பேர் தான் ஜாவா. ஸோ அதே பேரை அவங்க லாங்குவேஜுக்கும் வச்சுட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜாவாவோட சிம்பிள் ஒரு காஃபி கப்பு தான் இருக்கும். ஸோ இதோட மீனிங் அதான். ஸோ ஜாவா லாங்குவேஜ் கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட் அவங்க இனிஷியலாக ரிலீஸ் பண்ணது 1995. அப்போ ஜாவா லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமஸான இருக்க காரணம் என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த ஓரான்னு சொல்கிறது, அதாவது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். இது சிம்பிளாக இது குறிக்கிறது என்னன்னா, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நம்ம ஒரு சிஸ்டத்தில் எழுதின கோடை இன்னொரு சிஸ்டத்தில் ஜாவா இருந்தால் மட்டும் போதும், ரன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம முந்தைய லாங்குவேஜான C++க்கும் ஜாவாவுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜாவாங்கிறது நாட் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்ட் C++ நாட் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், ஜாவா பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இதுக்கு ஏன், எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், அதாவது கிளாஸ், அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எழுதிப்பீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, C++ல் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்கன்னா அது கிளாஸே இல்லாமல் நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராமை கிளாஸே இல்லாமல் எழுத முடியும், சி ஃபங்க்ஷன் மாதிரியே. ஆனால் ஜாவாவில் அப்படி கிடையாது. ஜாவா பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுனாலும் அதுக்கு கிளாஸு, மெயின் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கணும். அதனால் தான் அது பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், C++ நாட் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு சொல்கிறாங்க. அதுப்போ அடுத்து C++ பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் உண்டு, கோட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஜாவாவில் கிடையாது. ஜேம்ஸ் காஸ்லிங் வேண்டான்னு விட்டார். எதுக்கான காரணம் அப்படின்னு ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான். எதனால் எந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ C++லாம் பாயிண்டருங்கிறது என்ன குறிக்கும், ஒரு அட்ரஸை தான். டிஃபால்ட்டாக பாயிண்டருங்கிறது ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணி வைக்கும். கோட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படி தான். இப்போ நீங்கள் கோட்டு எல் அப்படின்னு சொல்லி போடுறது எல்லுங்கிறது அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணும். இப்போ டேரெக்டாகவே ஒரு ப்ரோக்ராம் ஒரு அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமை ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கான வழிகளும் அதிகமாக உண்டு. இல்லை இந்த ப்ரோக்ராமில் வைரஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான வழிகளும் உண்டு. ஏன்னா நார்மல் ப்ரோக்ராம் அட்ரஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்ப ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்காண்டி தான் ஜாவாவில் பாயிண்டர் கோட்டு ஸ்ட்ரீம்னு எடுத்துட்டாங்க. ரெண்டாவது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அவைலபிள் இன் ஜாவா அண்ட் நாட் அவைலபிள் இன் ஜாவா. பட் மல்டி இன்டர்ஃபேஸ்க்கு கான்செப்ட் ஜாவாவில் புதுசாக கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக கொண்டு வந்தாங்க. ஏன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் C++ல் இருக்குது, ஜாவாவில் இல்லை? ஃபஸ்ட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு பேஸ் கிளாஸ் நிறையா சப் கிளாஸஸ் இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனால் அது ஜாவாவில் இன்டர்ஃபேஸ்க்கு கான்செப்ட் மூலியமாக கொண்டு வந்தாங்க. இதுவும் இருக்காங்கன்னா ஒன் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக தான் ஜேம்ஸ் காஸ்லிங் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டார். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு நிறைய சப் கிளாஸ் இருக்குது. சப் கிளாஸில் என்ன வேரியபிள்ஸ்னாலும் இருக்கலாம்.
இப்போ ஒரு கிளாஸில் இருக்க ஏங்க வேல்யூ இன்னொரு கிளாஸில் இருந்தால் அந்த இடத்துல ஒரு கிளாஷ் ஆகும். எந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி கிளாஷ் ஆக வரனால தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜர் சைஸ் ப்ரோக்ராம், ஸ்மாலர் சைஸ் ப்ரோக்ராம். இது என்ன லார்ஜர் சைஸ் ப்ரோக்ராம், ஸ்மாலர் சைஸ் ப்ரோக்ராம், இதெல்லாம் நம்ம எழுதுறது தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ வந்து சியில் வந்து நீங்கள் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுவீங்க, ஹேஷ் இன்க்ளூட் stdio.hன்னு போட்டு. அப்படி நீங்கள் போடும்போது இந்த stdio.hங்கிற பேக்கேஜ் இருக்க ஃபுல் கிளாஸஸுமே உங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே லோட் ஆகும். கிட்டத்தட்ட அந்த பேக்கேஜ்குள்ள ஒரு 100 கிளாஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 2 லைன் தான் கோடிங் எழுதிருக்கீங்க. நார்மல் ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 கிளாஸஸுமே உங்கள் ப்ரோக்ராமில் லோட் ஆகி உங்கள் ப்ரோக்ராமோட சைஸ் வந்து மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஆனால் ஜாவாவில் அப்படி கிடையாது. நீங்கள் இம்போர்ட் java.util.star அப்படின்னு நீங்கள் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ்லாம் வந்து உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாமல் ரெஃபர் தான் ஆகுமே தவிர உங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே இம்போர்ட் ஆகாது. ஸோ அப்படிங்க பார்க்கும்போது உங்கள் ப்ரோக்ராமோட சைஸ் நீங்கள் என்ன கிரியேட் எழுதிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ராவாக ரன் டைத்துலையோ கம்பைல் டைத்துலையோ கூடாது. ஸோ இதுதான் லார்ஜர் சைஸ் ப்ரோக்ராம், ஸ்மாலர் சைஸ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். அடுத்து இது ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கான JVM சொல்லுவாங்க, ஜாவா விர்ச்சுவல் மிஷின். அது என்னங்கிறத இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் பிட்வீன் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் C ப்ரோக்ராம் அண்ட் ஜாவா ப்ரோக்ராம். ஸோ C ப்ரோக்ராம்க்கு பிளாட்ஃபார்ம் டிபெண்டாக இருக்கிற காரணம் இது தான், ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டாக இருக்கிற காரணம் இது அந்த JVMங்கிறது தான். கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இதான் வந்து காரணம். இதான் வந்து ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கான காரணம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம C ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிற ஒரு C ப்ரோக்ராம் வந்து கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணி ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றும். அந்த ஆப்ஜெக்ட் கோடை வந்து மைக்ரோ ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொண்டு வரும். இது ஃபஸ்ட்டு இப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா நீங்கள் எழுதுன நம்ம ஹை லெவல் லாங்குவேஜை ஆப்ஜெக்ட் கோடை மாற்றி அது எப்படி மாற்றும்னா ஒரு சிஸ்டமோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்து தான் மாற்றும். அது எப்படின்னா இப்போ உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு i3 ப்ராசஸர், Windows 8 OS, ஒரு 64 பிட் OS அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு EXEயோ ஒரு ஆப்ஜெக்ட் கோடை தான் கிரியேட் பண்ணுமே தவிர அந்த EXE கோடத்துக்கு வேறு சிஸ்டம், அதாவது ஒரு i5 ப்ராசஸர் இருக்கிற சிஸ்டத்தில் போய் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த கம்பெனியில் வந்து எப்படி ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ஒரு i3 ப்ராசஸரில் ரன் பண்ணுற அளவுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெர்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இன்னொரு அதே i3 ப்ராசஸரால் தான் இந்த C ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமே தவிர வேறு ப்ராசஸர் டிஃபர் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இதனால தான் C ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம் டிபெண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜாவா பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஜாவாவில் எழுதுகிற ஒரு சோர்ஸ் வந்து கம்பைலர் ஃபஸ்ட்டு ஜாவா பைட் கோடை மாற்றும். இந்த பைட் கோடுங்கிறது ஒரு ஜாவாக்குன்னே இருக்கிற ஒரு ஃபார்மெட்டுன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா ஜாவாக்குன்னே இருக்கிற ஒரு ஃபார்மெட்டுக்கு மாற்றும், அதான் பைட் கோட். இப்போ இந்த பைட் கோடு தான் வந்து JVMக்குள்ளே போவோம். JVMங்கிறது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இதுக்குள்ளே இன்னும் ஒரு 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்பிரட்டர், இன்னொன்று வந்து J80 வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாவாவோட பைட் கோடில் இருக்க கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொண்டு வரும். அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள கம்பைலரும் இருக்குது, J80 கம்பைலர் இருக்குது, இன்டர்பிரட்டரும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பைட் கோட் வந்து இப்போ ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது சிஸ்டம் தான் வந்து சூஸ் பண்ணணும். JVM கோடில் இருக்க எதை வந்து சூஸ் பண்ணணும், J80வா இல்லை இன்டர்பிரட்டரா. இன்டர்பிரட்டர் எப்படி உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் 1 by 1 வந்து பைட் கோடை வந்து மிஷின் கோடை மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் கம்பைலர் வந்து அப்படி கிடையாது, மொத்தமாக ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மிஷின் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எப்படி வந்து இன்டர்பிரட்டராக இல்லை வந்து கம்பைலரை செலக்ட் பண்ணால் அதை சூஸ் பண்ணுங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு செட் ஆஃப் கோடிங்ஸ் எடுக்கிறீங்க. ஃபார் லூப்புக்குள்ளே என்ன இருக்குன்னா இப்போ ஒரு 2D அரே நீங்கள் 2 டைமென்ஷனல் அரே நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் 2 ஃபார் லூப் போடுவீங்க, ஃபார் லூப்பில் என்ன ஃபார் லூப் போட்டு எழுதுவீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபார் லூப்புக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே போவோம், அதை வந்து மிஷின் கோடாக மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கடுத்து உள்ளே இருக்க கோடிங்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி இன்புட் வாங்க. திருப்பி அடுத்து மேலே திருப்பி ஃபார் லூப் வந்து நெக்ஸ்ட் லூப் வரும்போது திருப்பி ஃபார் லூப் வந்து மிஷின் கோடை மாற்றி ஒவ்வொரு இட்டரேஷனுக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபார் லூப் வந்து மிஷின் கோடை மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இது வந்து இன்டர்பிரட்டர். இதே கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தமாகவே அந்த ஃபார் லூப்பை மொத்தமாகவே கம்பைல் பண்ணி ஒரே கம்பைலேஷனில் முடிஞ்சிடும்.
ஒரே கம்பைலேஷன் முடிஞ்சு அதை அப்படியே ஒரு மெமரியில் வச்சுருக்கோம். அதை மட்டும் டக்குன்னு கம்பைல் கோடாகவே இருக்கிறதுனால டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு இன்புட்ஸாக வாங்கிடும். இதுதான் இப்படி தான் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ ஒரு ப்ரோக்ராம் எதிர்க்க வந்து ஒரு சிங்கிள் லைன் ப்ரோக்ராம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் ஏ வேல்யூ அப்படி மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டம் வந்து இன்டர்பிரேட்டரை வந்து கால் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஒரு லைனை முடிஞ்சிடும். இதே மாதிரி ஒரு ஃபார் லூப்போ ஒரு ஒயில் லூப்போ இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் கம்பைலரை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல எதுனா வந்து இப்போ வந்து டைம் கன்ஸ்யூஷன் காரணம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாவானா என்ன ஜேவிஎம்னா என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் உங்களுக்கு வந்து ஜாவாவை பற்றி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ஜாவா ப்ரோக்ராம் எழுதுங்கிறத பார்ப்போம். See you, thank you, and don't forget to subscribe.